வணக்கம் எனது அன்பான உறவுகளே. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ போடுவோம் என்று வந்தேன்னா, என்ன வீடியோன்னா இன்றைக்கி எங்களுடைய வீட்டு தோட்டத்தை தான் நம்மளோட வீடியோ போட போகிறோம். இது பைத்தை, நம்ம ஊர் பைத்தை, ஸ்ரீலங்கா பைத்தை. சிலோன்லேருந்து நாங்கள் எடுத்து விதை போட்டு வருது, நல்லா வளர்ந்து வந்தது. நீ பிரித்து சாடிகளை பிரித்து தடி கட்டி நாங்கள் நீ விட்டால் இவ்வளோ காணும். எங்களுக்கு 6 பைத்தை காணும் தாராளமாக. எங்களுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு குடும்ப காணும். நான் ஒவ்வொரு வருஷம் இப்படி தான் வைக்கிறேன், நான் அதிகமாக வைக்கிறதில்லை. அடுத்தது இது சிவப்பு கிழங்கு, என்ன பீட்ரூட் விதை போட்டு வந்தோன்றிருக்கு பாருங்க. இந்த காலநிலைகளால் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் பிந்தி வளருது, ஆனால் வந்துடும். இதுகளுக்கு நான் எங்களுடைய அரிசிகளை ஒரு தண்ணிகள் இதுகளை விட்டு கொண்டு வர ஒரு 2 வந்துடும். அதே மாதிரி இடக்கிட நாங்கள் பூக்கள் வைப்போம். பூக்கள் வச்சா தான் நல்லா. இது கீரை, நம்ம ஊரு கீரை. இந்த போட்டு வளர்ந்து வந்துடுது. ஒரு ஒரு மாதத்தில் இப்படிய நாங்கள் பிடுங்க கூடியதாக வந்துடும் நம்ம ஊர் கீரை. இது ஒரு பூ மரம், எனக்கு பேர் தெரியாது. இந்த பூ இது ஒரு மரம் தான், 5 மரம் தான், அதுக்கும் எனக்கு பேர் தெரியாது. இது தக்காளி நாங்கள் போட்டது. தக்காளி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தக்காளி எங்கே போட்டாலும் வந்துடும். இனி சாடி பிரித்து வைக்க வேண்டிய. அடுத்தது கத்தரி. இதுக்கு கத்தரி 5 கத்தரி 6 கத்தரி வேண்டுன்னா வேண்டி தான் வச்சிருக்கிறேன். இது இப்போ ஒரு 3 கிழமை இருக்கும். ஆனால் 3 கிழமையில் பூ எல்லாம் வந்தது. நாங்கள் ஒடிச்சா தான். முதல் பூக்களை விடக்கூடாது. முதல் பூக்களை விட்டால் பெருசாக காய்கறாது. முதல் பூக்களை ஒடிச்சா நல்லா கட்டு விட்டு வளரும். இப்போ பாருங்கள், நல்லா வச்சு வளருது. இன்னும் சில நாட்களில் திரும்ப பூக்கள் வரும். அதுகளை நாங்கள் விடவோம். அதே இப்படி பூக்கள் வைக்கணும். விடக்கூட வச்சா தான் நல்லா தேன்குளவிகள் மகரந்த சேர்க்கைக்கு நல்லது. அடுத்தது இது அவ்வக்கா மரம் பாருங்கள். அப்படி வளர்ந்து நிற்கணும் பாருங்கள். இது நாம் சாப்பிட்டு போட்ட விதை. 3 அவ்வக்கா அப்படியே வந்துருக்கு. இது குளிர், மழை, வெயில் எல்லாம் தாங்கும். எல்லா இடத்துலையும் நிற்கும். வருஷம் இப்படி தான் நிற்கும். கொஞ்சம் காஞ்சியில் குளிருக்கு கொஞ்சம் காஞ்சிடும், பிறகு வெயிலுக்கு தன்பாலம் வந்துடும். அதே மாதிரி இது ஆப்பிள் நாங்கள் சாப்பிட்டு போட்ட விதை தான். இதே மாதிரி 3-4 மரம் நான் கொடுத்துட்டேன். ஆக்களுக்கு ஆக்கள் கேட்டு கொடுத்துட்டேன். இதுவும் விதை போட்டு நாங்கள் சாப்பிட்டு போட்ட விதை தான். அதே மாதிரி இது தேசி. இந்த தேசியும் கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு 6-7 தேசி நிற்கிது. இது நாங்கள் சாப்பிட்டு போட்ட தேசி தான். தேசி மரம். இது பாருங்கள் நல்லா. இது எங்களுக்கு அந்த இலைகள் எடுத்து நாங்கள் பாவிக்கலாம். ஏதாவது எங்களுக்கு வர்த்தங்க தடிமையான வர்த்தகங்களுக்கு இந்த தண்டுகளை பார்க்கணும். நல்ல பெரிய மொத்தமான தண்டுகள் எல்லாம் வந்துடுது. இது மட்டும் நான் வேண்டி தான் வச்சினேன். இந்த தேசி வேண்டி வச்சினேன். இது சின்ன பழம் நிறைய காய்க்கும். அதோட மொந்து போட்டு வச்சுருக்கேன். சும்மா எனக்கு தேவைக்காக இதில் இலையை பிடுங்கி தேத்தணிக்க விட்டு நான் குடிக்கிறேன். நாங்கள் இது எங்களுக்கு தேவைக்காக அதிகமாக வச்சா வந்துடும், கணக்க வரும். எங்களுக்கு இது போதும். அதே மாதிரி இதில் ஒரு தேசி நிற்க பாருங்கள். இதுவும் இந்த பூக்கள் வந்துன்றது பாருங்கள். இதில் நிறைய காய்கறம். இதில் நாங்கள் எடுத்து பாவிச்சு கொள்ளலாம். எங்களுக்கு போன வருஷம் நிறைய காய் வந்தது. இனி பாருங்கள், கால்நடைகள் சொல்லி கொண்டு மாறலாம். அதே மாதிரி வெங்காயம் நாங்கள் வந்துன்றது இனி பார்க்கலாம். அதே மாதிரி தான் மிளகாய். இது நான் வேண்டி வச்ச மிளகாய் தான். 5 மிளகாய் வேண்டி தான் வச்சுனா. கிழனிக்கு பாருங்கள், கிழனிக்கு வேண்டி தான் வச்சுனா. முதல் பூ எல்லாத்தையும் நான் தட்டிட்டேன், ஒடிச்சிட்டேன். இப்போ எல்லாம் துளிர் விட்டு வளர்ந்து கொண்டு வருது. ஒரு 3 கிழமை இருக்கும். இப்படி பூக்களை கிடக்கிட நீங்கள் வச்சா தான் உங்களுக்கு நல்ல பூக்கள் கிடக்கிட வைக்கணும். இதெல்லாம் சாடிக்க வைக்கணும். இப்போ வேண்டி கொண்டு வந்தோன்னா சாடிக்காமல் வைக்கணும். அடுத்தது இது கத்தரி.
நம்ம ஊர் கத்தரி எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா. இனி சாடி விரித்து வைக்கிறோம். இவ்வளோ காணுமுங்கிற இதெல்லாம் அதிகம். வடிவ வந்தோன்னு சொன்னால் இது எங்களுக்கு அதிகம். இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் நிறைய காய் போடுங்கிறது. இதெல்லாம் அதிகம் நம்ம ஊர் கத்தரி வந்துருக்கு. அதேமாதிரி தான் இதுவும் தேசி சாப்பிட்டு போட்ட இது தான் தேசிக்காய் வருது. இது யாருக்கும் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே பாருங்க கொய்யா. இது நம்ம ஊர் கொய்யா. இது போன வருஷம் எல்லாம் குளிர்கணுன்றது தடியல் வந்து கொஞ்சம் காஞ்சி போச்சு. ஆனால் துளிர் வருது. இங்கே வரும் தென்பால் எல்லாம் துளிர் வருது. இனி அது வந்துடும். துளிர் விட்டு வந்துடும். அதே மாதிரி இதுவும் பூக்கண்டு தான். இதுவும் ஒரு பூக்கண்டு. நாங்கள் தோட்டத்துக்குள்ளே இடக்கிட பூக்கண்டு வைக்கிறோம். நாங்கள் சில இது விதைகள் எல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் வேண்டி வச்சுருக்கிறோம். இனி தான் சாடிகளுக்கு வைக்கணும். இது தக்காளி. இது நாம் போட்ட விதை தக்காளி. இந்த வந்துட்டு இனி பிரித்து வைக்கிறதா. இது வந்து வண்டி இங்கே வேறு வந்தோன்றிருக்கு. பான்முளை எல்லாம் லேட்டாக வருது. லேட்டாக காய்க்குது. இது நம்ம ஊர் வண்டி தான். நம்ம ஊர் வண்டி எல்லாம் நிறையா கொஞ்சம் லேட் ஆகுது. இதுக்கையும் போடுறாங்க வண்டி. இங்கே வருங்க இப்போ வந்தோன்றிருக்கு. வந்தோன்றிருக்கு பாருங்க. வண்டி வருது. இது பிரித்து தான் வைக்கும். கொஞ்சம் வளரவும். இது 5 கிலோமீட்டருக்கு லேட். இது தக்காளி. இது போட்ட விதைகள் விதைகளை போட்டு தான் அது தக்காளி வந்துடும். தக்காளி எங்கும் வளர்ந்து வந்துடும் பரவாயில்ல. அடுத்தது வந்து இது ஃப்ரெஷ். இந்த ஃப்ரெஷ்ஷு அதில் இருக்கிற ஃப்ரெஷ் எல்லாம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்கும். மண்ணை மட்டும் நாங்கள் அப்படி தட்டி கிண்டி போடுவோம். நிறைய காய்ச்சி கொண்டே இருக்கும். படாது. குளிருக்கு காஞ்சிடும். வெயிலுக்கு ஒரு 2 வந்துடும். துளித்து தங்கடவாளில் வந்துடும். இதுக்கு மேலே இருக்குது. நிறைய காய் உங்களுக்கு கணக்கு அதிகமும் தேவையில்லை. போதிய அளவு சின்ன தோட்டம். எங்களுடைய சின்ன தோட்டம். அதே மாதிரி இது வந்து பூசணி. இந்த பூசணி வந்து நாங்கள் வேண்டி தான் வச்சுருக்கிறோம். விதை போட்டது வந்து அங்கே மேடையில் இருக்குது. நான் அது ஒரு பிறகு ஒரு காணையில் நாட்டில் இது வந்து பைத்த பூஞ்சி இங்கே பூஞ்சி. கரும்பும் வச்சுருக்கேன். கரும்பு வந்து ஊரில் இன்னும் கொண்டு வந்தேன். ஆனால் கொஞ்சம் வேர் எல்லாம் விட்டுருக்கு. ஆனால் மேலே காஞ்சி கொண்டு வருது. என்னென்று தெரியல. பார்ப்போம் என்ன பலன் தருதுன்னு பார்ப்போம். நன்றி. இதுவரை பார்த்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு இந்த உறவுக்கும் ஒரு ஆதரவு வந்து தாங்க. இத்துடன் இந்த காணொலியை முடிக்கிறேன். இன்னொரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.